வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்களின் குடும்ப நாவல் பகுதி 4. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று அந்த வீட்டில் மூவரும் சாப்பிடவே இல்லை. மௌனமாக இருந்த ஊர்வசிக்கு துயரத்தின் சுமையால் பசி இல்லை. கோபத்துடன் மூலையில் சுருண்டு கொண்ட மேனகாவிற்கும் பசி இல்லை. சிவகாமிக்கு திகில், பசியே ஏற்படவில்லை. அதற்கு பின்னர் ஊர்வசி வேகமாக செயல்படத் தொடங்கினாள். அலுவலகத்தில் கணக்கு பகுதியில் வேலை பார்த்து வந்தவர்களில் அவளிடம் மிக்க அனுதாபத்துடன் நடந்து கொள்பவர் நல்ல சிவம். அப்போதைக்கப்போது அவளை பார்த்து 4 வார்த்தை அன்பாக விசாரிப்பார். கல்யாணம் என்பது சாதாரண சங்கதியா? அண்ணனே ஏமாந்து போன காரியமாயிற்றே. அதனால் அவள் நல்ல சிவத்தை தங்கையின் கல்யாண விஷயமாக உதவிக்காக அணுகினாள். அவரும் அனுதாபத்துடன் முன்வந்தார். ரவிசங்கர் நகரத்தில் இருந்த அரசாங்க வங்கியில் பணிபுரிந்து கொண்டிருந்தான். பெற்றோருக்கு 2வது மகன், நடுத்தர குடும்பம். மூத்தவனுக்கு சுமாரான இடத்தில் பெண் எடுத்து இருந்தார்கள். திருமணம் என்றதும் ரவிசங்கர் காதலை மூட்டை கட்டி வைத்துவிட்டு பெற்றோரின் பின்னால் பதுங்கிவிட்டான். பெற்றவர்கள் வரதட்சணை சீர் என்று கண்டிப்பாக பேசினார்கள். வலிந்து போனால் எப்போதும் இழப்பம்தானே. வேறு வழி புலப்படவில்லை ஊர்வசிக்கு. ஆபத்துக்கு உதவ என்று கிராமத்தில் இருந்து கொண்டு வந்து வங்கியில் சேமித்து வைத்திருந்த பணத்துடன் அலுவலகத்திலும் கொஞ்சம் கடன் வாங்கினாள். சம்பந்திகள் போட்ட நிபந்தனைகளுக்கு எல்லாம் அடிபணிந்து எப்படியோ சுபயோக சுபதினத்தில் மேனகாவின் திருமணத்தை முடித்து விட்டாள். 3வது ஆண்டு படிப்பை கணவன் வீட்டிலே இருந்து தொடர்ந்து படிப்பதாக கூறிவிட்டு தங்கை புக்ககம் புறப்பட்டு போய்விட்டாள். வாங்கிய கடன் பிடிப்பு போக மீதம் வந்த சம்பளத்தை வைத்து கொண்டு வருங்காலத்திற்கு யோகேந்திரன் கை கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் அவள் நாட்களை ஓட்டி கொண்டிருந்தாள். யோகேந்திரன் 4வது ஆண்டு மாணவனாக நல்ல முறையில் படித்து கொண்டிருந்தான். எப்படியோ இன்னும் 1 ஆண்டை கழித்து விட்டால் நல்ல காலம் பிறக்காதா? ஏக்கமும் எதிர்பார்ப்புகளுமாக ஊர்வசி வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தாள். நாள் முழுவதும் போலியாக சிரித்து முகம் கோணாமல் கிளிப்பிள்ளையாக பதில் சொல்லி அவள் அலுத்து போனாள். பஸ் நிலையத்தில் இருந்து சோர்வாக வீடு நோக்கி நடந்தவள் தங்கள் வீட்டு வாயில் முன் படகு போல ஒரு கார் நிற்பதை கண்டு வியப்பு அடைந்தாள். உண்டு குடித்தனக்காரர்களில் யாருக்கு அப்படிப்பட்ட உயர்மட்டத்து உறவினர்கள்? அதிசயத்துடன் மெல்ல நடையை தாண்டி தங்கள் பகுதிக்குள் வந்தவள் திகைப்புடன் நின்று விட்டாள். முன்னறையில் அவள் பயன்படுத்தும் பகுதியில் இருந்த ஒரே ஒரு பிரம்பு நாற்காலியை அடைத்து கொண்டு மல் ஜிப்பா, தங்க செயின், பட்டுக்கரை வேட்டி ஆசாமி ஒருவர் கருப்பு பிரேமிட்ட மூக்கு கண்ணாடி வழியே அவளை ஊடுருவி பார்த்தார். சிவகாமி வாயெல்லாம் பல்லாக மகிழ்ச்சியுடன் சூடான காஃபியை டம்ளரில் எடுத்து கொண்டு வந்து அவர் முன் பணிவாக வைப்பதை கவனித்தாள். நீங்க தானே யோகேந்திரனின் அக்கா? இப்ப வந்து விடுவீங்கன்னு உங்க அம்மா சொன்னாங்க. எதுக்கும் உங்களை கலக்காம பேசக்கூடாதுன்னு அம்மா நினைக்கிறதால காத்துக்கிட்டு இருக்கேன். மிடுக்காக பேசிய அவர் காஃபியை எடுத்து நாசுக்காக பருகினார். வயசுல நீங்க சின்னவங்க தான், பரவாயில்ல, அப்படி உட்காருங்க. அருகில் இருந்த மோடாவை சுட்டி காட்டினார். அவர்கள் வீட்டுக்குள் வந்து அவளுக்கே உத்தரவிடும் இந்த ஆசாமி யார்? பார்வைக்கு பகட்டுடன் இருக்கிறாரே. யோகேந்திரனை இவருக்கு எப்படி தெரியும்? வியப்புடன் மோடா மீது அமர்ந்தாள். சுருக்கமா சொல்லிடுறேன். அம்மா கிட்ட ஏற்கனவே விவரமா சொல்லிட்டேன். அசோக் என்ஜினியரிங் கார்பரேஷன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்பத்தூர்ல இருக்கிற அந்த தொழிற்சாலை என்னுடையது. நான் எப்படி எங்க குடும்பத்துக்கு ஒரே மகனோ அதே போல கலா எனக்கு ஒரே மகள். என் சொத்துக்கு ஒரே வாரிசு. ரொம்ப செல்லமா வளர்ந்த குழந்தை. அவள் விருப்பம் போல திருமணம் செய்துடுறதுன்னு நினைச்சேன். அப்படியே அமைஞ்சுட்டது. ஐடிஐல மாணவர் விழாவில் பார்வையாளராக வந்த கலா உங்கள் தம்பி யோகேந்திரனை சந்திச்சாளாம். பிறகு நான் சொல்லணுமா? அவர் உரக்க சிரித்தார். ஊர்வசியின் மனம் கலவரம் அடைந்தது. பையனை நேரா வீட்டுக்கே கூட்டு வந்துட்டா. என் மகள் கபடமில்லாதவ.
நமக்கு இருக்கிறது கறிவேப்பிலை கொத்து போல ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு. அவன் ரொம்ப புத்திசாலி. அதனால அவன் மனசுக்கு ஏத்தவனை அமைச்சு கொடுத்துட்டா. பின்னால தொழிற்சாலையை கவனிச்சுக்குவான். அது மட்டுமா, உங்க தம்பிக்கு அந்த வகையான படிப்பு இருக்கு. பார்க்க கை சளைச்ச குடும்பம். அதனால் என்ன, பெண்ணை கொடுத்து குடும்ப நிலையை உசத்திட்டா போகுதுன்னு தீர்மானிச்சுட்டேன். உங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க. நீங்க அக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கல்யாணம் முடிஞ்சா மாதிரி. உங்க தம்பி படிப்பையும் நான் கவனிச்சுக்கிறேன். மூச்சு விடாமல் பேசினார். இந்த பொடி பையல் யோகேந்திரனுக்குமா காதல்? அவங்களே தம்பி படிப்பு முடிஞ்சு மேலே படிக்க அமெரிக்காவுக்கு அனுப்புறதா சொல்றாங்க. சிவகாமி ஒத்துப்பாடினாள். அம்மாவே ஒப்புக்கொண்டாகி விட்டது. யோகேந்திரன் காதலுக்கு கட்டுப்பட்டவன். பெரிய மனிதர், பணம், பதவி, அந்தஸ்து எல்லாவற்றையும் அவன் காலடியில் கொட்டத் துடிக்கிறார். அக்கா ஊர்வசி இடையில் என்ன சொல்வாள்? யோகேந்திரனின் கல்யாணம் மிக அமர்க்களமாக நடந்தது. தேனிலவிற்கு பின்னர் யோகேந்திரன் வீட்டிற்கு வருவதில்லை. மாமனார் அனுப்பிய படகு காரில் ஹாஸ்டலில் இருந்து அண்ணா நகர் பங்களாவிற்கு போய் வர ஆரம்பித்தான். அந்த ஆண்டு படிப்பு முடிந்ததும் அவன் நிரந்தரமாக மாமனார் வீட்டில் மனைவியுடன் தங்கி விடுவது என்று ஏற்பாடு. ஒரு ஞாயிறு காலை அவன் மாமனாரின் காரில் அம்மாவை பார்த்து போக வந்திருந்தான். கல்யாணம் ஆனதும் பெத்தவங்களை கூட மறந்துட்டேன். போகட்டும், மேனகா என் கல்யாணத்துக்கு அக்கா வாங்கின கடன் போக என் கை தங்க வளையல்கள் 2 அமர்லால் கடையில அடகு வச்சிட்டு இருந்தேன். அது முழுகிடும் போல இருக்கு. உன் மாமனார் கிட்ட அவசரமா ஒரு 3000 ரூபாய் கடனாக வாங்கி உதவ முடியுமா? நம்ம குடும்பத்துக்கு உதவுவதாக சொல்லி இருந்தாரே. அம்மா ஆரம்பித்ததும் மகன் துள்ளினான். மாமனார் கிட்ட கடனா? நான் கேக்குறதா? என் மரியாதை என்ன ஆகிறது? என்னை பத்தின பொறுப்பு தான் இப்ப அக்காவுக்கு குறைஞ்சிட்டதே. இந்த கடனை அவங்களை சமாளிக்க முடியாதா என்றான் கோபமாக. சமையல் அறையில் இருந்து வந்த ஊர்வசி காதுகளில் அந்த வார்த்தைகள் விழுந்தன. தம்பி, கவலைப்படாத. இது மட்டும் இல்ல, இனி எதையும் சமாளிப்பேன். பெத்தவளை கடைசி வரை வச்சு காப்பாத்தி கஞ்சி ஊத்துறேன்னு அண்ணனுக்கு நான் தானே சத்தியம் செய்து கொடுத்திருக்கேன். அதனால பொறுப்பு உங்களுக்கு யாருக்கும் இருக்காது. போடா போ. உன் படகுக்கார் இனிமே இந்த சந்தில வந்து நின்னா கூட உனக்கு மரியாதை குறைஞ்சிடும். கோபமாக பேசிவிட்டு மீண்டும் உள்ளே சென்று விட்டாள். அடுப்பில் குழம்பு கொதித்து கொண்டிருந்தது. அவள் சுமை தாங்கிதான். வெயில் அடித்தாலும் மழை பெய்தாலும் இடி விழுந்தாலும் தாங்க வேண்டியவள். மனம் கொதியாய் கொதிக்க அவள் அழுதாள். தாய்மகள் என்று அவர்களது உலகம் மிகவும் சுருங்கி போனது. மகனின் மறுப்பால் மனம் இடிந்து போய்விட்ட தாயின் உள்ளத்திற்கு அமைதியை உண்டாக்க அவள் மறுபடியும் ஒரு கடன் தொகைக்கு அலுவலகத்தில் விண்ணப்பித்து கொண்டு மிகவும் சிரமப்பட்டு வாங்கினாள். அம்மாவின் கைகளில் வளையல்கள் மீண்டும் ஏறின. ஆனால் அவள் கணக்கில் அலுவலகத்தில் கடன் சுமையாக ஏறியது. மனதில் தனிமையும் துயரமும் கனமாக குடியேறின. மேனகாவின் புக்ககத்தார் அவளை பிறந்த வீட்டிற்கு அனுப்புவது இல்லை. யோகேந்திரன் கல்யாணத்திற்கு மட்டும் மேனகா கணவனுடன் மண்டபத்திற்கு வந்திருந்தாள். அது பெரிய மனிதர் வீட்டு கல்யாணம். அதில் கலந்து கொள்வதினால் பெருமை. ஆனால் பெற்றவளை பார்க்க அந்த சிறு சந்தில் இருந்த ஒன்று குடித்தன வீட்டிற்குள் நுழைய அவளுக்கு இப்போது அவமானமாக இருந்தது. அபூர்வமாக ஒரே ஒரு தடவை அக்காவை அலுவலக தொலைபேசியில் கூப்பிட்டு நலன் விசாரித்ததோடு சரி. அவள் தன் பிறந்த வீட்டை மறந்து போனாள். யோகேந்திரனோ அவளுக்கு மேல் ஒரு படி தன்னலக்காரனாகிவிட்டான். அம்மா அவனிடம் கடன் பணம் கேட்ட நாளில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை கூட அவன் இவர்களை வந்து பார்ப்பது இல்லை. மனைவியுடன் படகு காரில் அந்த நாளில் சினிமா ஹோட்டல் என்று சுற்றி கொண்டிருந்தான். அம்மாவால் நம்பத்தான் முடியவில்லை. ஒரு மரத்தில் பழுத்த கனிகளில் கூட சுவை வேறுபாடு உண்டா? ஒரு தாயின் மக்கள்தான் அந்த நாள் வரும். அண்ணன் செந்திலுக்கும் ஊர்வசிக்கும் இருந்த கடமை உணர்ச்சி, பொறுப்பு, தியாக மனம், கடுகளவு கூட மேனகாவிடமும் யோகேந்திரனிடமும் காணப்படாதது ஏன்? தங்களின் சுகமே பெரிது என்று வாழ விரும்பும் தன்னலக்காரர்களாக அவர்கள் இருவரும் ஏன் தடுமாறி போனார்கள்? எத்தனை முயன்றும் அவளுக்கு அடிக்கடி தம்பி தங்கை இருவர் நினைவும் நெஞ்சை நெருடத்தான் செய்தது.
அன்று காலை அந்த வரவேற்பு பகுதிக்கு வந்தவர்களில் யாரோ ஒருவர் கையோடு கொண்டு வந்த ஒரு காலண்டர் சுருளை மறந்து மேசை மீது வைத்துவிட்டு போயிருப்பதை கண்டாள். அதை எடுத்து ஒரு புறமாக வைத்துவிட்டு அவள் தன் வேலையில் ஆழ்ந்து போனாள். மிஸ் ஊர்வசி, கனமான கரகரப்பான ஆண் குரல் திடுக்கிட்டு எழுதி கொண்டிருந்த குறிப்பு புத்தகத்தில் இருந்து நிமிர்ந்தாள். வழக்கமான புன்னகையுடன் மேசைக்கு முன்னால் நின்ற அவனை பார்த்தாள். வேலைக்கு வந்து சேர்ந்தது முதல் காரியமாக அலுவலகத்தில் உள்ள ஊழியர்களின் பெயர்களை தெரிந்து கொண்டு விடுவது என் பழக்கம். பெயரை சொல்லி அழைத்தால்தான் ஊழியர்கள் இடையே உண்மையான நேசபாசம் உருவாகும் என்பது என் கருத்து. அந்த வழியில் உங்கள் பெயரை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படியா? தொடர்ந்து புன்னகையை உதிர்த்தாள் ஊர்வசி. நான் இந்த நிறுவனத்தில் சேர்ந்து இன்னையோட 3 நாள் ஆகிறது. என் பெயர் தேவநாதன். 3வது மாடியிலே இருக்கும் கணக்கு வழக்கு பகுதியிலே நான் வேலை பார்க்கிறேன். பம்பாய் தலைமை நிறுவனத்தில் இருந்து என்னை மாத்தி இருக்காங்க. பம்பாயே தேவலை போலிருக்கு. சென்னையில வெயில் மண்டையை உடைக்கிறதே சொல்லிவிட்டு மென்மையாக சிரித்தான். மாநிறமும் கச்சிதமான உயரமும் வருமனுமாக இருந்த அந்த மனிதனை அவள் தெரிந்து கொள்ளாவிடில் தலை போய்விடாது. மனதிற்குள் எரிச்சலாகத்தான் இருந்தது. ஆனாலும் அந்த இடத்தின் வேலைக்குரிய பொன் சிரிப்பை மீண்டும் உதிர்த்துவிட்டு கண்களால் சிரித்தாள். அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி என்றாள் பணிவான குரலில். வேலை நடுவே உங்களை வந்து தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னுட்டு தேநீர் இடைவேளையின் போது இறங்கி வந்திருக்கேன். நான் காலையிலே தவறி போய் வச்சுட்டு போன காலண்டர் ஏதாவது உங்கள் கண்ணில் பட்டதா? இதையா சொல்றீங்க? ஒதுக்குப்புறமாக வைத்திருந்த அந்த சுருளை எடுத்து அவனிடம் நீட்டினாள். சட்டென்று அதை வாங்கி பிரித்து அதன் முதல் பக்கத்தில் மேலே தெரிந்த படத்தை ஆவலுடன் பார்த்துவிட்டு அவள் பக்கம் திருப்பி காட்டினான் தேவநாதன். ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த படம். நான் ஒரு காலண்டர் பித்தன் அல்ல. இந்த குறிப்பிட்ட காலண்டரை இந்த படத்துக்காக நடைபாதை கடை ஒன்றில் வாங்கினேன். மறுபடியும் மென்மையாக சிரித்தான். படத்தில் பாவாடை தாவணி அணிந்த கிராமத்து சிறுமி ஒருத்தி, புழுதி படிந்த மேனியோடு பரட்டை தலையில் தெரிந்த ஒரு வயது குழந்தையை இடுப்பில் சுமந்து கொண்டு, தலையில் ஒரு தண்ணீர் குடத்தை வலக்கையால் தூக்கி கொண்டு நடந்து செல்லும் காட்சி வரையப்பட்டிருந்தது. திடீரென்று நெஞ்சை யாரோ கையால் பிசைந்து விட்டது போன்ற வேதனையில் துடித்து போனாள் ஊர்வசி. நான் சின்ன பையனாக இருந்தபோது எங்க அக்கா இப்படி என்னை தூக்கிட்டு தொலை தூர ஆத்திலிருந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டு வருவாங்களாம். நான் தாயில்லாத பிள்ளை. அக்காதான் என்னை தன் குழந்தை போல வளர்த்தவங்க. அடடா, நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா? அனுதாபத்துடன் அவளை பார்த்தான். சிரிப்பு தவழ்ந்த கண்களில் நீர் படர்ந்து கொண்டிருந்தது. யோகேந்திரனை சின்ன வயதில் இடையில் சுமந்து கொண்டு சோறு ஊட்டி வேடிக்கை காட்டிய நினைவு நெஞ்சை அழுத்தவே அவள் ஒரு கணம் உணர்ச்சி வசப்பட்டு போனாள். பாசமுள்ள நல்ல சகோதரி உங்க அக்கா. அதை நினைச்சேன். மனம் நெகிழ்ந்து போச்சு. சிரித்து மழுப்பிவிட்டு தொலைபேசி தொகுப்பு பெட்டியை இயக்க திரும்பிக் கொண்டாள். நன்றி என்று கூறிவிட்டு காலண்டரை பெற்றுக்கொண்டு அவன் மின் ஏணியில் மறைந்து போனான். அதற்கு பின் அவள் அவனை வரவேற்பு பகுதியில், வாயில் பக்கத்தில், பஸ் நிலையத்தில் என்று பல இடங்களில் சந்திக்க நேர்ந்தது. வணக்கம் என்பதை தவிர அவன் அவளிடம் அதிகம் பேச்சு வைத்து கொண்டதில்லை. தன் இடம் தெரிந்து ஒதுங்கிக் கொள்ளும் அவனது குணம் அவளுக்கு மிகவும் பிடித்தது. வரவேற்பு அறையின் ஒரு பக்கத்திலேயே உணவு நேரத்தின் போது ஓர் ஒதுக்குப்புறமாக அமர்ந்து வீட்டில் இருந்து கொண்டு வந்த உணவை அவசரமாக சாப்பிட்டு முடிப்பது அவள் வழக்கம். பகல் உணவு நேரத்தின் போது அன்று தன் தோள் பையை எடுத்து திறந்தவள் அயர்ந்து போனாள். அம்மா கட்டி கொடுத்த சாப்பாட்டை வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்து விட்டிருந்தாள். மாடியில் இருந்து இறங்கி வந்த தேவநாதன் நேராக அவள் அருகே வந்தான். சாப்பாடு கொண்டு வர மறந்துட்டீங்க. பரவாயில்ல, நான் கொண்டு வந்திருக்கிறத பகிர்ந்துக்கிறதுல மறுப்பு இல்லைன்னா எனக்கும் தர மறுப்பில்ல. சிரித்தான். சட்டென்ற மனதை கவரும் வசீகரமான தோற்றமுடையவன் இல்லை. ஆனால் அவன் சிரித்த போது முகத்தில் பளிச்சிட்ட தனியான களை அவள் மனதிற்கு இதமாக தோன்றியது. அதுவரை அவளிடம் அந்த அலுவலகத்தில் நெருங்கி பழக முயன்ற பல பேர்களை விட
அவனது அணுகுமுறையில் ஒரு கண்ணியம் தெரிந்ததை உணர்ந்தாள். உங்கள் சாப்பாட்டை எனக்கு பாதி கொடுத்துட்டா உங்களுக்கு பத்தாம போயிடுமே, பிறகு வேலை நடுவுல பசிக்குமே. அவள் வேடிக்கையாக சிரித்தாள். இத்தனை ஆண்டுக்குப் பின் ஒரு ஆடவனுடன் பேசும்போது மனம் விட்டு உண்மையாக அவள் அன்றுதான் சிரித்தாள். இது என்ன புதுமை! அவள் மனதை அழுத்தி கொண்டிருந்த கனமான உணர்வுகள் லேசாகி போயினவோ? வியப்புடன் அவன் பின்னால் சாப்பாட்டு அறையை நோக்கி நடந்தாள். பிரீஃப்கேஸில் இருந்த தன் டிஃபன் டப்பாவை எடுத்து திறந்து மேசை மீது வைத்தான். கம் என்று அறை முழுவதும் வெங்காயத்தின் வாசனை. சுட்ட ரொட்டிகளையும் மசாலா உருளைக்கிழங்கையும் பங்கிட்டு டப்பாவின் மூடியில் வைத்து அவளிடம் நகர்த்தினான். உங்கள் வீட்டுல அவங்க நல்லாவே சமைக்கிறாங்க என்று கூறிவிட்டு ரொட்டியை பிட்டு உருளைக்கிழங்குடன் வாயில் திணித்து கொண்டாள். அன்னைக்கு கொஞ்சம் என்னை பத்தி அறிமுகம் செய்துகிட்ட, மீதத்தை சொல்லல. என் அக்காதான் என்னையும் என் தங்கச்சியையும் எடுத்து வளர்த்து ஆளாக்கினாங்க. நான் படிச்ச முன்னுக்கு வந்து பணம் சேர்த்து தங்கச்சியை நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேன். அக்காவுக்கு ரத்த அழுத்த நோய். எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 35 வயசு ஆகுதே, இப்படியே ஒண்டி கட்டையா நின்னுட போறேனேன்னு கவலைப்பட்டாங்க. போன வருடம் அவங்க அதிக ரத்த அழுத்தத்துல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தவங்க எழுந்திருக்கல. கேட்க வருத்தமா இருக்கு. அவங்க ஆசை நிறைவேறாமலே போயிடுச்சு. சென்னையில தான் நான் BA படித்தேன். ஆனா பம்பாயில தான் வேலை கிடைச்சது. தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சதும் ஒரே பிடிவாதமா சென்னையில ஒரு சின்ன ஃப்ளாட்டை கம்பெனியில் கடன் எடுத்து வாங்கி போட்டது நல்லதா போச்சு. நிக்க ஒரு நிழல் இருக்கு. இப்போ அடுத்தபடியா அவன் முடிக்கும் முன் அவள் குறுக்கிட்டாள். ஒரு கல்யாணமாக்கும்? இல்ல, போக்குவரத்து சிரமம் தீர ஒரு ஸ்கூட்டர் முதல்ல வாங்குறதா திட்டம். 2 படுக்கை அறை கொண்ட சின்ன பிளாட்டு தான். ஒண்டிக்கட்டை எனக்கு அதுவே இப்ப அதிகம். நானே சமைச்சுக்கிறேன். நான் நல்லாவே சமைப்பேன். தெரிகிறது. மசாலா உருளைக்கிழங்கு ரொம்ப ருசியா இருக்கு. உங்களை கட்டிக்க போறவ கொடுத்து வச்சவள்தான். அப்படியா? சிரித்தபடி தேவநாதன் அவளை ஏற இறங்க பார்த்தான். திடீரென்று தன் முகம் முழுவதும் சூடாகிவிட்டதை அவள் உணர்ந்தாள். இன்னும் சில நாளில் ஸ்கூட்டர் வாங்கி முடிச்சிடுவேன். பிறகு நீங்கள் சொன்ன காரியத்தில் மும்முரமாக இறங்கப் போகிறேன். உரத்த குரலில் வாய்விட்டு சிரித்தான். முதல் சந்திப்பின் போதே ஒளிவு மறைவின்றி அவன் பேசியது அவளுக்கு பிடித்திருந்தது. சந்திப்புகள் தொடர்ந்தன. சில நாளில் அவளுடன் அவனும் அதே பஸ்ஸில் பைக்ராப்ட் சாலை வரை துணையாக வந்தான். ஒரு நாள் அவளுடன் நிலையத்தில் இறங்கி வீடு வரை வந்துவிட்டான். தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த காலத்தில் இருட்டு வேளையில் உங்களைப் போல இளம் பெண்கள் தனியே போகிறது அவ்வளவு நல்லதல்ல. அதனால் வாசல் வரை துணை வந்தேன். தயக்கமாக சொன்னான். உள்ள வந்து எங்க அம்மாவை சந்திச்சுக்கிட்டு போங்கோ. அலுவலகத்துல என்னை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய நல்ல நண்பர்கள் இருக்கிறது. அவர்களுக்கு தெரிஞ்சா அவங்க மனதுக்கு அமைதியா இருக்கும். வற்புறுத்தி உள்ளே அழைத்தாள். நாங்கள் ஒண்டு குடித்தனத்துல வசிக்கிறவங்க. அடிமட்ட நிலையில் வாழும் சராசரி மனிதர்கள். நான் மட்டும் என்ன அரச பரம்பரையா? அவன் பற்கள் பளிச்சிட முகத்தில் களை மின்னல் அடிக்க சிரித்தான். இந்த பிள்ளையாண்டான் ரொம்ப நல்லவனாட்டம் தெரிகிறது. எந்த ஊராம் கேட்டியா? அம்மா விசாரித்த போது ஊர்வசி மௌனமானாள். அவன் எந்த ஊர், யார் மகன் என்ற விவரம் தெரிந்து கொள்ள இப்போ என்ன அவசியம்? அடிக்கடி அவள் மனதை துயரத்தில் வாட்டிய அந்த அலுப்பு உணர்வு மீண்டும் தலை தூக்கியது. அதற்கு பின்னர் தினமும் அவன் அதே பஸ்ஸில் அவளுடன் வருவது, இறங்கி அவளுடன் கூட நடந்து அவள் வசித்து வந்த தெருமுனை வரை துணையாக வந்துவிட்டு திரும்புவது என்பதை வழக்கமாக கொண்டு விட்டான். உறவினர்கள் என்ற தொடர்பு இன்றி தாயும் மகளுமாக தனிமையில் வாழ்ந்தவர்களுக்கு தேவநாதன் காட்டிய இந்த நட்பு மிகவும் பிடித்து விட்டிருந்தது. ஆனால் மனதில் அவனை பற்றி வேறு கற்பனைகளுக்கு அவள் இடம் கொடுக்காது உணர்வுகளை இறுக்கமாகவே வைத்து கொண்டிருந்தாள். அவர்கள் வசித்த தெருவின் முனையில் ஒரு சிறு பிள்ளையார் கோவில் இருந்தது. சில சமயம் அவள் வேலையில் இருந்து வரும்பொழுது கடவுளுக்கு தீபாராதனை நடந்து கொண்டிருக்கும். வாசலில் நின்றபடி காலணிகளை கழற்றிவிட்டு கைகளை தூக்கி கும்பிட்டு விட்டு அவள் வீட்டிற்கு போவது வழக்கம்.
அன்றும் தீபாராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த கோவில் முன் ஒரு சில நிமிடம் நின்று வணங்கிவிட்டு காலணிகளை மாட்டிக்கொண்டு அவனுக்கு விடை கொடுக்க திரும்பினாள். தேவநாதனும் கடவுளை வணங்கிவிட்டு அவசரமாக காலில் செருப்புகளை திணித்து கொண்டிருந்தான். நான் நினைக்கிறத இந்த இடத்திலே கேட்பது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு மனதிலே தோன்றது. ஊர்வசி, உன்னை நான் ரொம்ப விரும்புறேன். கல்யாணம் செய்து கொள்ள பிரியப்படுறேன். உன் விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வாரமா ஆவலில் துடிக்கிறேன். மங்களமான ஒரு விருப்பத்தை தெய்வ சந்நிதியிலே சொல்லி கேட்கிறது ரொம்ப பொருத்தமாச்சே. திடுக்கிட்டு போனாள் ஊர்வசி. அவள் நெஞ்சு வேகமாக துடித்தது. வேதனையா, வியப்பா, விருப்பமா, இனம் புரியாத ஒரு உணர்வு குழப்பத்திலே அவளுக்கு மூச்சு முட்டியது. வினாடியில் நிலைமையை சமாளித்து கொண்டாள். முடிவை சொல்லிக்க எனக்கு அவகாசம் கொடுப்பீங்களா? எத்தனை நாள் வேணும்னாலும் எடுத்துக்கோ. நிதானமா யோசிச்சு உன் முடிவை சொன்னால் போதும். ஆனால் முடிவு எனக்கு சாதகமா இருக்கணும்னு நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன் சொல்லிவிட்டு தலையை அசைத்து விடை பெற்று கொண்டு போய்விட்டான். அடுத்தடுத்த நாட்கள் தேவநாதன் அவள் இருந்த பகுதிக்கு வரவே இல்லை. மாலை வேளைகளில் அவளை சந்திக்கவும் வீடு வரை தொடரவும் முடியவில்லை. அவளது அமைதியை கலைக்கக்கூடாது என்ற திட்டமோ என்னவோ. அன்று வேலை முடிந்ததும் அலுவலகத்தில் இருந்து கிளம்பியவள் பஸ் நிலையத்தை அடையும் முன் திடீரென்று பொழியத் தொடங்கிய பெருத்த மழையில் சிக்கிக் கொண்டு விட்டாள். வேகமாக இருள் பரவிக்கொண்டு வரும் வேளையில் மழையில் தனியாக நின்று கொண்டு அவள் பாதை ஓரத்தில் இருந்த ஒரு கடை முகப்பில் ஒதுங்க ஒண்டிய போது சர் என்று ஒரு பெரிய கார் கப்பல் போன்று அவள் அருகே வந்து மழை நீரை வாரி தெளித்து கொண்டு நின்றது. ஏறிக்கோ. அப்பாடா, தேடி தேடி உன்னை முடிவில் எங்கே கண்டுபிடிச்சேன் பார்த்தியா? உரிமையுடன் அதட்டியபடி முன் இருக்கையின் கதவை திறந்துவிட்ட ஆணின் குரலை கேட்டு அவள் அதிர்ந்து போனாள். இப்படி அவன் இந்த மழையில் எங்கிருந்தோ வந்தவன் போல வெளிநாட்டு கார் ஒன்றை ஓட்டிக்கொண்டு அவள் நினைக்கும் முன், ஏறிக்கோ, இங்கு அதிக நேரம் நிற்கக்கூடாது, போக்குவரத்துக்கு இடைஞ்சல். அவன் அதட்டினான். காந்தத்தினால் கவர்ந்து இழுக்கப்பட்ட இரும்பு தூளை போல அவளையும் மீறிய ஆவலால் உந்தப்பட்டு சட்டென்று வண்டிக்குள் புகுந்து முன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அவன் கதவை மூடினான். கார் நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் மழையை கிழித்து கொண்டு கப்பலாக மிதந்து ஓடியது. கொஞ்ச தூரம் சென்றதும் போக்குவரத்து அதிகம் இல்லாத நெடுஞ்சாலையில் ஒரு ஓரத்திலே வண்டியை அவன் நிறுத்தினான். மழை நின்று விட்டது. தெரு விளக்குகள் பளிச்சென்று எரிந்தன. எதிர்ப்புறமாக வீசிய சுழல் விளக்கு வெளிச்சத்திலே தன் அருகே உட்கார்ந்திருந்த அவன் முகத்தை திரும்பி பார்த்தாள் அவள். நெஞ்சு படபடப்பு இன்னமும் அடங்காது உணர்ச்சி பிழம்பாக இருக்கையில் அவள் அடங்கி போயிருந்தாள். அதே அரவிந்தன் அவள் மனதை ஆட்கொண்டு அவளை அவமானப்படுத்திவிட்டு ஓடி மறைந்து போன அதே ஆண் அழகன் அரவிந்தன் தான் அவள் அருகில் அமர்ந்திருந்தான். அழுகையும் கோபமும் ஆத்திரமும் அவளுள் புரண்டு எழ பேச முடியாது அவள் திணறிக் கொண்டிருந்தாள். ஊர்வசி, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல உங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கல்யாணத்துக்கு முதல் நாள் ஊரை விட்டு நான் ஏன் ஓடினேன் தெரியுமா? அவனே பேசத் தொடங்கினான். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி, குழந்தைகள் இருந்தாங்க. ஆத்திரத்தில் அவள் குரல் உடைந்தது. கோவிலில் உன்னை சந்தித்த என் மைத்துனி உன்னிடம் எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு கேள்விப்பட்டதும் பயந்து கொண்டு கோழையாகி நான் மறைஞ்சு போனேன். ஊரை விட்டே ஓடி போனேன். இத்தனை காலமும் நான் தாய் நாட்டில் கூட இல்லை. சாம்பியாவில் ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். என் மனைவி இறந்து போனாள்னு செய்தி வந்தது. இங்கே திரும்பி வந்தேன். மாமனார் குழந்தைகளை தன்னிடம் வச்சுக்க போவதாக வம்பு செய்தார். சரின்னு அவர்கிட்டயே விட்டுட்டேன். இந்த உண்மையை அப்போ ஏன் என்கிட்ட சொல்லல? சொன்னால் நீ என்னை வெறுத்து ஒதுக்கி விடுவேன்னு பயம். உண்மையா சொல்றேன் ஊர்வசி, முதலில் எனக்கு நடந்தது ஒரு பொம்மை கல்யாணம். உறவு விடக்கூடாதுன்னு ஒரு நோயாளி பெண்ணை என் தலையில் கட்டி என் வாழ்வையே நாசப்படுத்திட்டாங்க என்னை பெத்தவங்க. உன்னை பார்த்ததும் தான் எனக்கு வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. உண்மையா நான் நேசித்த ஒரே பெண் நீதான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாம என் மாமனார் வந்து கலாட்டா பண்ணிடுவார்னு பயந்து கொண்டு ஊரை விட்டே ஓடிவிட்டேன்.
தப்புன்னு ஒப்புக்கிறேன். அதை மறந்து என்னை மன்னிச்சிடு. அந்த கதையெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். ஊர்வசி, அப்படி அலட்சியமா பேசாத. நான் தாய் நாட்டுக்கு திரும்பினது முதல் வேலையா தாமரைப்பட்டிக்கு போய் உன்னை தேடினேன். பட்டணத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. நானும் 6 மாசமா உன்னை இங்கே தேடாத இடம் பாக்கி இல்லை. சில நாளைக்கு முன்தான் எங்க மருத்துவமனை டாக்டர் இங்கே சில மருந்துகளை மொத்த விலைக்கு வாங்க வந்தப்போ ஒரு அழகான பெண்ணை வரவேற்பு பகுதியிலே பார்த்ததாக சொன்னார். பேரை கேட்டதுமே எனக்கு சந்தேகம் வந்தது. சில நாள் முன் நான் உங்கள் அலுவலகத்துக்கு வர்றது போல வாசல் வரை வந்து வரவேற்பறை பக்கம் எட்டி பார்த்தேன். அந்த ஊர்வசி நீயேதான்னு தெரிஞ்சப்போ எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி. ஒரு சில நாளா உன்னை எப்படியாவது சந்திச்சு பேசணும்னு நான் பட்ட பாடு. அப்பப்பா, ஊர்வசி, ஊரை விட்டு ஓடினேன். நாட்டை விட்டு கூட போய்விட்டேன். ஆனால் மனதை விட்டு உன் மேலே எனக்கு இருக்கிற அன்பை ஒதுக்கவே முடியலை. ஊர்வசி, உன்னை நான் உயிரினும் இனியவளா இன்னமும் நேசிக்கிறேன் தெரியுமா? அவனது குரல் கரகரத்தது. நெஞ்சம் கரைந்து போனாள் அவள். அரவிந்த், இப்போ நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அத்தனையும் உண்மை ஊர்வசி, என்னை நம்பு. இப்போ நான் அந்த கல்யாணத்தில் இருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன். என்னை இப்போ ஏத்துக்குவியா ஊர்வசி? நமக்கிடையே ஏற்பட்ட இந்த பிரிவு காலத்தில உன் மனதிலே வேறு யாருக்காவது? ஊர்வசி பதில் அளிக்காது திடீரென்று குலுங்கி அழுதாள். அன்று இரவு அவளுக்கு உறக்கமே இல்லை. தேவநாதனின் களையான முகம் நினைவில் தோன்றிய போதெல்லாம் அவளுக்கு பரிதாபமாக இருந்தது. ஒரு நல்ல மனதை நோக செய்ய போகிறோமே என்ற குற்ற உணர்வில் கவலைப்பட்டாள். அரவிந்தன் நினைவு மறந்து போன அந்த எதிர்பார்ப்புகளை கிளறி மனதின் ஒரு மூலையில் லேசான நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் உண்டாக்கியது. அண்ணன் மரணத்திற்கு காரணமாக இருந்த அரவிந்தனை மணக்க ஒப்புதல் கொடுப்பது முறையா? ஐயோ, அந்த நல்ல மனிதன் தேவநாதனுக்கு என்ன முடிவு சொல்ல போகிறாள்? குழம்பிக் கொண்டிருந்தாள். அடுத்த நாள் பஸ் நிலையத்து அருகே தனது வேலியன்ட் காரை ஓட்டி வந்து அவளை அதில் ஏற்றி கொண்டான் அரவிந்தன். கார் காற்றை போல நெடுஞ்சாலையில் தவழ்ந்தோடியது. ஊர்வசி, உன்னை பிரிஞ்ச இந்த சில ஆண்டுகள் நான் உன்னை மறக்க முடியாது. பட்ட வேதனை சொல்லில் அடங்காது. அதனால இன்னைக்கு நீ உன் சம்மதத்தை கட்டாயம் எனக்கு இப்பவே சொல்லிடணும். நீ என்னை நேசிக்கிறது உண்மையானால், நம்புறது உண்மையானால் என்னோட இப்பவே காரில் திருவான்மியூரில் இருக்கும் என் பங்களாவுக்கு வந்துடணும். இன்று இரவு நீ என்னோடு அங்கே தங்கிடணும். நாம் 2 பேர் மட்டும் ஆனந்தமா நம்ம வருங்காலத்தை பத்தி பேசி தீர்மானிச்சு. பேசிக்கொண்டே வெறி பிடித்தவன் போல தன் இடக்கையை நீட்டி அவள் கரத்தை அழுத்தமாக பிடித்தான். ச்சே, இதென்ன யோசனை? பண்பு கெட்டத்தனமா பேசிக்கிட்டு. கோபத்துடன் தன் கையை பிடித்த அவன் கரத்தை உதறிவிட்டு தெருமுனையில் அவள் இறங்கிக் கொண்டாள். மனதால இணைஞ்சு போயிட்ட நமக்கு கல்யாணம்ங்கிறது ஒரு சம்பிரதாயத்துக்கு தானே. இதில் என்ன தப்பு? சீற்றத்துடன் அவனை முறைத்து பார்த்தாள் ஊர்வசி. அவள் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. இந்த அரவிந்தன் உண்மையில் அவளை நேசிக்கிறானா? திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறானா? அப்படியென்றால் இந்த பண்பு கெட்ட கோரிக்கை எதற்கு? ஒரே குழப்பம், கோபம். வேகமாக வீட்டுக்கு திரும்பினாள். கை பையை அலுப்புடன் நாற்காலி மீது வீசி போட்டாள். அத்துடன் ஒரு சிறு குறிப்பு புத்தகமும் தொப்பென்று கீழே விழுந்ததைக் கண்டாள். எடுத்து பார்த்தாள். அது வைத்தியர்கள் நோயாளிகளுக்கு மருந்து சீட்டு எழுதி கொடுக்கும் தாள்கள் அடங்கிய அட்டை. அவன் பெயர், தொலைபேசி எண், வேலை செய்யும் மருத்துவமனையின் முகவரி எல்லாம் தலைப்பில் கொடுக்கப்பட்டு இருப்பதை பார்த்தாள். பளிச்சென்ற மின்னலாக ஒரு எண்ணம் மனதில் உதயமாகியது. அன்று இரவு அவள் நிம்மதியாக உறங்கிப் போனாள். மறுநாள் காலை அவள் அலுவலகத்தில் விடுப்பு எடுத்துக்கொண்டு ஆட்டோ ஒன்றை பிடித்து கொண்டு பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருந்த அன்புமணி மருத்துவமனைக்கு விரைந்தாள். அது ஒரு சிறு தனியார் மருத்துவமனை. புதிதாக சமீபத்தில் கட்டப்பட்டது போன்ற தோற்றம். முன்னால் சின்னஞ்சிறு தோட்டம். அதை தாண்டி படிகளில் ஏறி கண்ணாடி கதவுக்கு பின்னால் தெரிந்த வரவேற்பு அறைக்குள் நுழைந்தவள் அதிர்ந்து போனாள். கல்யாணத்துக்கு முதல் நாள் கோவிலில் சந்தித்த கலவரத்தை உண்டாக்கிய அதே பெண்
வரவேற்பு அறை மேசைக்கு பின்னால் புன்முறுவலுடன் நின்று கொண்டிருந்தாள். அட, நீங்க எங்க? கேலியும் குரோதமாக கேட்டாள் அவள். அதே கேள்வியை நானும் கேட்கிறேன். ஊர்வசி ஆத்திரமாக அவளை வெறித்தாள். தாராளமா கேளு. இது எங்கள் அப்பா, என் சகோதரி கணவர் டாக்டர் அரவிந்தனுக்காக கட்டி கொடுத்த மருத்துவமனை. இதில் வேலை செய்ய எனக்கு உரிமை உண்டு. டாக்டர் அரவிந்தன் என் சகோதரியின் கணவன்னு நான் முன்பே சொல்லியிருப்பது உனக்கு தெரியும். உன் சகோதரி இறந்து போன பின்பு கூட இன்னும் அதே உறவா? என்ன உளறுகிற? என் சகோதரி உடம்பு குணமாகி தன் கணவனுடன் 3 ஆண்டு காலம் சாம்பியாவிலே இருந்துட்டு இப்ப திரும்பி வந்திருக்கா. தனியா வரலை, இன்னொரு குழந்தைக்கு தாயாகும் நிலையிலே தாய் நாட்டுக்கு கணவனோடு வந்திருக்கா. இந்த மருத்துவமனை இப்போ அரவிந்தனுடையது. என் சகோதரியின் பிரசவமும் இங்கேதான் நடக்கப் போகுது. எதுக்காக அவரை தேடிக்கிட்டு இங்கே வந்திருக்க? மறுபடியும் எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கவா? ஊர்வசி திகைப்புடன் பேச முடியாது சிலையாக நின்றாள். கல்லு போல மனைவியை உயிருடன் வைத்து கொண்டு அரவிந்தன் இப்படி ஒரு பொய்யை சொல்லணுமா? என் சகோதரி செத்துட்டா, அதனால கவலை இல்லாம டாக்டர் அரவிந்தனை இப்போது நீ கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு தானே நினைச்சு அவரை பார்க்க வந்த? என் அத்தான் அப்படி ஒரு கதை உங்கிட்ட சொல்லி இருக்கணும். அழகான பெண்ணை கண்டால் அவருக்கு ரொம்ப சபலம். அவர் பேச்சில் மயங்கி கெட்டுப்போன பெண்கள். அவள் முடிக்கும் முன் பதட்டமாக படிகளை தாண்டி ஓட்டமும் நடையுமாக தோட்டத்திற்கு வந்து விட்டாள் ஊர்வசி. அப்போது கேட்டை தாண்டி கொண்டு நடைபாதை மீது அந்த பழுப்பு வண்ண வேலியன்ட் கார் கப்பல் போல நகர்ந்து ஓடி வந்து நிற்பதை கண்டாள். வண்டியை ஓட்டி வந்த டாக்டர் அரவிந்தன் கீழே இறங்கி மறுபக்கம் வந்து கதவை திறந்து கை தாங்கலாக ஒரு பெண்ணை இறக்கி விடுவதை கவனித்தாள். தாய்மையில் பூரிப்பாக தெரிந்த அந்த பெண் இறங்கும் முன் குனிந்த போது சட்டைக்குள் இருந்து கொத்தாக திருமாங்கல்யம் தங்கச் சரட்டிலே மார்பு புடவை மீது விழுந்து சூரிய ஒளியில் பளபளப்பதை கண்டு மிரண்டு போனாள். ஐயையோ, எத்தனை பெரிய பொய்! பூமி இடிந்து வானம் பொடியாக உலகமே அவளை சுற்றி சுழல்வது போன்ற பெரும் திகைப்பில் அவள் ஒரே பாய்ச்சலாக ஓடி சாலையில் விரைந்து கொண்டிருந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டாள். அப்பொழுதுதான் அவளுக்கு மூச்சு விட துணிவு வந்தது. வைத்தியர் பணி ஒரு உயர்ந்த தொழில். நோயினால் அவதிப்படும் மக்களின் துன்பத்தை போக்கி நோயை குணப்படுத்த முயலும் அரும் பெரும் பணி. அதில் ஈடுபட்டிருக்கும் ஒரு வைத்தியனுக்கு இப்படியா ஒரு கேவலமான புத்தி? பெண் ஆசையாமே, கொலையோடு செய்ய அஞ்சமாட்டான். படு பாவி! வஞ்சகமாக பேசி அவள் கற்பையே சூறையாட பார்த்தானே. போயும் போயும் இவனையா அவள் காதலித்தாள்? இந்த மாதகனை நினைத்து உருகி மனதிலே கசப்பையும் வெறுப்பையும் திரட்டி கொண்டு தன் வாழ்வையே அழித்து கொண்டிருந்தாளே. மேலே சிந்திக்க முடியாது குபுக்கென்று பொங்கி வழிந்த கண்ணீரை ஆத்திரத்துடன் துடைத்து கொண்டாள். பொன் மாலை பொழுதில் அவள் தேவநாதனுடன் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தாள். 10 நாளுக்கு மேல் ஆகிவிட்டது. நான் கேட்டதற்கு இன்றைக்காவது பதில் கிடைக்குமா? சிரித்தபடியே காந்தி சிலை அருகே ஒரு இடத்தில் அவளுடன் அமர்ந்து கொண்டான். இந்த இடத்தில்தான் உன் முடிவை கேட்கணும்னு எனக்கு ஆசை. நான் சொல்ல வேண்டியதையும் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். காந்தியடிகள் ஹரிச்சந்திரன் போல வாழ்ந்த உண்மையான மனிதர். அதனால நான் சொல்றதையெல்லாம் நீ நம்பலாம். எனக்கு இந்த சிலை முன் பொய் சொல்ல துணிவு இருக்காது. லேசாக ஊர்வசி சிரித்து விட்டாள். இந்த சிலை அருகேதானே அரவிந்தன் அவளிடம் காதலிப்பதாக கதை சொன்னான். உண்மையை பேசுகிறவங்களுக்கு மனம் ஒன்னே சாட்சி. பொய் பேசுகிறதே தொழிலாக உள்ளவங்களுக்கு கடவுளே சாட்சியாக நின்றாலும் பயன் இல்லை. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் உயர்ந்த குணமுடைய லட்சிய பெண் இல்லை. இதே இடத்தில் என்னை காதலிப்பதாக உறுதி சொன்ன டாக்டர் அரவிந்தன் என்பவரிடம் மனதை பறி கொடுத்து உணர்வுகள் குழம்பி மனம் குலைந்து போனவள். உடலால் கெட்டுவிடவில்லை, ஆனால் உள்ளத்தால் அழிந்து போனவள். நேத்து வரை கூட அந்த கயவனின் பேச்சை நம்பிக்கொண்டு என்னையே நான் ஏமாத்திக்கிட்டிருந்தேன். எனக்கு தெரியும். டாக்டர் அரவிந்தனின் காரில் போனதை பார்த்தேன். பார்த்த பிறகும் நீங்கள் என்னை விரும்புகிறீர்களா? நான் என்னை பற்றி சொல்கிறதை நீ நம்புவது போல உன்னை பற்றிய உண்மைகளை நீ சொல்லும்போது நான் பூரணமாக நம்புறேன்.
நீ முதலாக சந்தித்த ஆண் டாக்டர் அரவிந்தன். இளம் வயது. உனக்கு அப்போ பிரியப்பட்ட. அதனால் என்ன? கல்யாணத்தின் போது அவன் மறைந்தது. உன் அண்ணன் இறந்தது, நீங்கள் இங்கே வந்தது, எல்லாவற்றையும் உன் தாயார் என்னிடம் ஒளிக்காமல் சொல்லிவிட்டாங்க. நீயும் சொல்லிவிட்ட. இனி நான் கேட்க வேண்டியது உன் பதில் ஒன்றுதான். இப்பவும் கேட்கிறேன். உன் முடிவு என்ன? அவனது அமைதியான குரல் அவளது நெஞ்சத்தை தொட்டது. தெளிவான அவனது முகமும் பார்வையும் அவளது பொன்பட்ட மனதிற்கு மிக்க இதமாக இருந்தது. அரவிந்தனை போன்ற அயோக்கியர் இடையே தேவநாதன் போன்ற உத்தமர்களும் இருக்கிறார்கள். அவள் நினைத்தது போல உலகத்தில் உள்ள அத்தனை ஆண்களும் வஞ்சகர்கள் அல்ல. அல்ல. உணர்வுகள் எல்லாம் பொங்கி புரண்டு குலுங்க அவள் கண் கலங்கி போனாள். நான் சொல்றதையெல்லாம் நம்பி என் வார்த்தைகளை எடுத்துக்கிறதுனால் நான் உங்களை மணந்து கொள்ள மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன். உண்மையான ஒரு மனைவியாக இருந்து உங்கள் அன்புக்கு பாத்திரமாகி ஒழுக்கமானவளாக நான் வாழ்நாள் முழுவதும் உங்கள் துணைவியாக இருப்பேன்னு சத்தியம் செய்யறேன். என் அண்ணன் ஆன்மா இதுக்கு சாட்சி. மேலே பேச முடியாது தழுதழுத்தாள். அடடா, என்ன இது? நல்ல மகிழ்ச்சியான சங்கதியை சொல்லிவிட்டு ஆனந்தமா இருக்க வேண்டிய நேரத்தில் ஏன் கண் கலங்கணும்? என் மனைவியை கண் கலங்காம வச்சுக்கணுங்கிறது தான் என் கொள்கைகளில் முக்கியமானது. தெரிஞ்சுக்கோ. தோ பார், உன் முகத்தைப் போல பூரண நிலவு அடிவானத்தில் இருந்து கடலில் குளிச்சிட்டு எழுந்து வராப்புல எத்தனை அழகா இருக்கு பார். சொல்லிக்கொண்டே கையை நீட்டி அவளை தூக்கி தன் அருகே நிறுத்தினான். மல்லிப்பூ, இங்க வாப்பா. இந்த பொண்ணுக்கு மல்லிகை பூனா உசிராம். வாங்கி தந்துடுறேன். பின்னால அதை பத்தி தகராறு வேண்டாம். வேடிக்கையாக சொல்லிக்கொண்டே 2 முழம் பூவை வாங்கி அவள் கரத்தில் வைத்தான். ஊர்வசி குப்பென்று சிரித்தாள். மகிழ்ச்சியுடன் மேலும் மேலும் சிரித்தாள். வெட்கத்துடன் அவன் முகத்தை பார்த்து சிரித்தாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.